உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, சார், உங்களுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். தமிழுக்காக நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அவ உயிரையே காப்பாத்தி எனக்கு உயிர் கொடுத்திருக்கீங்க. என் வாழ்க்கையில நீங்க ரொம்ப முக்கியமானவர. உங்களை நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். அவ்வளவுதானா பாரதி? ஆதின்னு உரிமையோட சொன்ன மனசு அடுத்த நிமிஷமே அதை மறைச்சு சாதாரணமா மாத்திக்கிட்டு பேசுறப்பவே உங்க மனசு என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கடைசியில உங்க பிடிவாதம் ஜெயிச்சிருச்சுல்ல. நான் தோத்து போயிட்டேன் பாரதி. ஏன் சார் இப்போ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுல ஒரு சிலருக்கு தான் அவங்க வாழ்க்கையில ஆசைப்படுற விஷயம்லாம் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச வாழ்க்கையே நிலைக்கல சார். கனவு கண்ட வாழ்க்கை மட்டும் கிடைச்சிருமா என்ன? அதனால்தான் நான் எதுக்குமே ஆசைப்படுறதில்ல. நல்லா பேச கத்துக்கிட்டீங்க பாரதி. அதனாலலாம் நீங்க பேசுறதெல்லாம் சரின்னு ஆயிடாது. இன்னைக்கு காலத்தோட கட்டாயத்துல நாம எடுக்கிற முடிவெல்லாம் ரொம்ப சரின்னு தான் தோணும். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாமோன்னு தோணும். வாஸ்தவம் தான் சார். நாம தகுதிக்கு மீறி ஆசைப்படுற எந்த விஷயமும் நடக்காம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. அப்ப நான் உங்களை விட்டு போறதுல உங்களுக்கு எந்த வித வலியும் இல்லையா பாரதி? என்னோட வலி பெருசு உன்னோட வலி பெருசுன்னு யோசிக்கிறத விட எல்லாரையும் பாதிக்கும்னு தெரிஞ்ச சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் சார். உண்மைதான் பாரதி. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லார பத்தியும் யோசிக்க முடிஞ்ச உங்களால எனக்காக யோசிக்க முடியல. அதான் ஏன்னு எனக்கு புரியல. சில விஷயங்கள் புரியாம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது சார். நேரம் வர்றப்போ அது உங்களுக்கே புரியும். நீங்க போய் சொல்றீங்க பாரதி. என் கண்ணை பார்த்து உண்மை மாதிரி சொன்னாலும் நீங்க சொல்றது பொய்ன்னு என் இதயத்துக்கு தெரியுது. அதான் இப்ப கூட துடிக்கிற சத்தம் என் காதுக்குள்ள கேக்குது. உங்களுக்கு கேட்கலையா பாரதி? கடவுளே, இதுக்கு மேல நான் இங்க நின்னா எல்லாமே தப்பா போயிடும். மனச கல்லாக்கிக்கிட்டு திருப்பி நடந்துட வேண்டியதான். ஆல் தி பெஸ்ட் சார். நான் வரேன். கேஷவ், என்னன்னு சொல்றா? அது மச்சான், அம்மாவுக்கு நீ விரும்புற பொண்ணு பாரதி தான்னு தெரிஞ்சு போச்சுடா. டேய், என்னடா சொல்ற? அம்மாவுக்கு பாரதி தான் நான் விரும்புற பொண்ணுன்னு தெரியுமா? எனக்கு புரியலடா. எப்படி?
டேய் மச்சான், டேய் மச்சான், என்ன மன்னிச்சிடுறா. அன்னைக்கு அம்மா என்கிட்ட நீ விரும்புற பொண்ணு யாருன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டுதாவும் அம்மா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு சொன்னாங்கடா. நான் அதெல்லாம் நம்பி நான் தான்டா அவசரப்பட்டு ஒரு சந்தோஷத்துல பாரதியோட பேரை சொல்லிட்டேன். டேய், என்ன மன்னிச்சிடுறா. அம்மா உண்மையை தெரிஞ்சுக்க என்கிட்ட போய் சொல்லிட்டாங்கடா. ஏய் கேஷவ், என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? அம்மாவுக்கு பாரதியை ஏத்துக்கிற பக்குவம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவங்க கிட்ட பேசலாம் தாண்டா நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். நீ டேய் மச்சான், எனக்கு தெரியும்டா. பாரதிய மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டதா அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்கடா. அதை கேட்டதும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எங்க இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னா அம்மா செத்து போயிடுவேன்னு சொன்னாங்கடா. ஏ மச்சான், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. இந்த விஷயத்த உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. நான் இதுக்கு மேலேயும் நீ படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியலடா. அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதும் அம்மா பாரதியை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்கடா. அப்போ அம்மா சொல்லிதான் பாரதி என்னை விட்டு விலகி போறாங்களா? ச்சே, நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை. இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, என்னால பாரதிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அம்மா கிட்ட இந்த உண்மையை சொல்லாம மறைச்சேன். ஏதாவது ஒரு கட்டத்துல அம்மாவுக்கு என்னோட காதலை புரிய வச்சிடலான்னு நம்பினேன். அம்மா எனக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு பாரதியின் தமிழும் ரொம்ப முக்கியம். டேய் ஆதி, இப்ப அவசரப்படாதடா. கொஞ்சம் பொறுமையா யோசிங்க. இந்த விஷயத்த சரியான கூடத்துல டீல் பண்ணா மட்டும்தான் இதுக்கு ஒரு சரியான முடிவு கிடைக்கும்டா. டேய் மச்சான், உனக்கு தெரியாது இல்ல, நீ என்னதான் பாரதி கிட்ட இதை பத்தி பேசினாலும் அவங்க முடிவை மாத்திக்க போறதில்ல. அப்ப நான் பேச வேண்டியது பாரதி கிட்ட இல்லடா. ஆடிட்டர் சார், காஞ்சிபுரம் பிரான்ச் பத்தி சில விஷயங்களை நான் உங்ககிட்ட டீடைலா பேசணும். நாளைக்கு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? சரி. பாபாதி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, உன் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து உனக்கு ஃபேர்வெல் அரேஞ்ச் பண்ணிருக்கிறதா கேஷவ் சொன்னா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.